போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட் வந்து 5 இன்ச்சு, அதில் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தி 5.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆர்ம் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு, அதில் வந்து 3/4 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 7.25 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சு. இந்த பாயிண்டில் போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சா? இப்போ வந்து ஆர்ம் ரவுண்ட் எவ்வளோ? 8ஆ? இப்போ இந்த மேலே லைன்லேருந்து 8 இன்ச் இந்த லைனில் எங்கே மேட்ச் ஆகுதோ டேப்பை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போங்க. எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போது கரெக்டாக இங்கே 8 இன்ச் இருக்கா? இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து க்ராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இந்த லைனில் வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஆர்ம் ரவுண்ட் வந்து 8 இன்ச்னால் இதில் மிட் பாயிண்ட் வந்து 4 இன்ச். இப்போது அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே 1/2 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஸ்லீவில் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு நேராக இருந்து 1 இன்ச்சுக்கு நேராக வந்து இந்த 1/2 இன்ச்சில் டச் ஆகி கீழே இந்த லைன்லேருந்து 1/2 இன்ச் முன்னாடியே வந்து ஜாயிண்ட் ஆயிடணும். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து இது வந்து பேக் ஸ்லீவ்க்கு. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டுக்கு வந்து இங்கேருந்து 3/4 இன்ச்சில் அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களா? அதில் டச் ஆகி இந்த மிட் பாயிண்ட்லேருந்து லைனை விட்டு கீழே வந்துடணும். இதையும் கொண்டு போய் இந்த 1/2 இன்ச்சோட ஜாயின் பண்ணிடுங்க. இது பார்த்தா எஸ் மாதிரி ஷேப் வரணும். ஓகேங்களா? இந்த 1/2 இன்ச்சில் ரெண்டுமே 1/2 இன்ச் முன்னாடியே ஜாயின் ஆகிடணும். அப்போ தான் வந்து நீங்கள் தைச்சதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து மேலேயும் கீழே இல்லாமல் ஈவனாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீம் அலவன்ஸை எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கையோட ரவுண்ட் வந்து எவ்வளோ சொன்னால் 5 இன்ச் சொன்னேன்னா 5 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அது போக சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச். பாடியில் 1 இன்ச் விட்டுருக்கோம், இதில் வந்து ஒரு 0.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதுலேயும் 1.5 இன்ச். இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட்டையும் இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணுறது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் லைனில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?